எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கிதம்லா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். எதை அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கோரல் S2 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த யூனிட்டும் சைனால இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் பிரேஸ்லெட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. கீழே என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட், ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் மெசேஜ், இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ட்ராக்கர்ல நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால பிளட் ப்ரெஷர் கூட பார்க்க முடியும். அப்புறம் பிளட்ல இருக்க எவ்வளவு பிளாட்லெட்ஸ் இருக்கு அப்படின்னு கூட நம்மளால பார்க்க முடியும். பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் டைம் 2 hours அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். நான் ஃபோக்கஸ் பண்றேன். பாருங்க, சார்ஜிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் சார்ஜிங் டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு டெம்பரேச்சர்ல ஒர்க் ஆகும் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஐகான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ட் ரேட் சென்சார்லாம் இருக்குது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாட்சை. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணனே பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து நம்மளோட வாட்ச் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த வாட்சை எடுக்கலாம். எடுத்தோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வாட்சை நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். வாட்சை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம மீதி எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாட்சோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் மெட்டல் பில்டு. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொரில்லா கிளாஸும் கிடைக்குது. ஸோ வாட்ச் அற்புதமாக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்சுவலி ரொம்ப சீப். இந்த ப்ரைஸ் 1750 rupeesக்கு தான் நமக்கு கிடைச்சது யூனிட்டு. ஸோ பெங்களூர்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யாராவது வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ சேனலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து யூசர் மேனுவல் கிடைக்குது. ஸோ யூசர் மேனுவல் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து வாங்கினாலும் ஃபுல் யூசர் மேனுவல் நமக்கு இங்கிலீஷில் தான் இருக்கு. ஸோ யாராக இருந்தாலும் ஈஸியாக படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுது. கண்டிப்பாக அந்த ஆப் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் பரவாயில்ல, iOS யூஸராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக அதுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படி டர்ன் ஆன் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லுது. ஸோ இந்த யூசர் மேனுவல் வந்து நமக்கு படிச்சா ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போய் இப்போ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம பிளே ஸ்டோருக்கு போகலாம். பிளே ஸ்டோருக்கு போயிட்டு அந்த JU அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பாருங்க, JU அப்படின்னு போட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆப் வந்துடும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த ஆப் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக இதை அந்த வாட்சை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் 1750க்கு எந்த ஸ்மார்ட் பேண்ட்லையும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார், அதுக்கப்புறம் பிளட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளட் பேட்டேஜ் மானிட்டர்லாம் நமக்கு சத்தியமாக கிடைக்காது. ஸோ பார்க்கலாம். இதில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே தான் இதில் மென்ஷன் பண்ணி இருக்கு. நீங்கள் ஒன்றா படிச்சா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் கூட இருக்கு. நீங்கள் டிஃப்ரெண்டான வாட்ச் ஃபேஸஸ் டிஃப்ரெண்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து அந்த சார்ஜிங் டாக் தான் இருக்கும். ஸோ பாருங்க, சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் டாக். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், சார்ஜிங் டாக் கூட கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வாட்ச் வச்சு சார்ஜ் பண்ணலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்லாம் நமக்கு ப்ரீமியமான ஸ்மார்ட் வாட்சஸ்ல தான் கிடைக்கும். இதில் கிடைக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB-C டைப்பில், அது வெறும் USB, மைக்ரோ USB தான். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு சத்தியமாக நம்ம குறை சொல்லவே முடியாது. பார்ப்போம். மைக்ரோ USB ஜஸ்ட் நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சார்ஜர் அந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பிரிக்கு கொடுக்கலாங்க. ஸோ சார்ஜிங் பிரிக்கு நம்ம நார்மல் ஃபோன் சார்ஜிங் பிரிக் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் இருக்கு. நல்ல மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கு. சும்மா அப்படி வச்சாலே போதும், பச்சைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிடிச்சிக்குது. ஸோ வந்து நல்லா மேக்னெட்டிக்காக இருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து சார்ஜ் போடலாம். சும்மா அங்கே வச்சுட்டு நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். போய் ஃபிக்ஸ் பண்ணாலே சார்ஜ் ஆகிடும். திருப்பியும் 2 hours கழிச்சு நீங்கள் எடுத்தால் போதும், சார்ஜ் முடிஞ்சிடும். ஸோ ஏன்னா சார்ஜிங் டைம் அப்படின்னு நம்ம பாக்ஸ் பின்னாடியே படிச்சிருந்தோம். நமக்கு வந்து 2 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஃபீல் கிடைக்குது அந்த மேக்னெட்னால. ஸோ கரெக்டாக போய் உட்காருது அப்படின்னே சொல்லலாம் சார்ஜிங் டாக்ல. ஸோ அதெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சையும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆப்பை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த JU ஆப். நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு பூட் ஆயிடுச்சு. அது மேலே ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தால் போதும், அதுவும் நம்மளுக்கு வந்து பூட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூசர் நேம் லாகின் பண்ணணும். ஒரு லாகின் உங்ககிட்ட யூசர் நேம் இல்லைன்னா நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் லாகின் வேணா ஸ்கிப் கூட பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆப் வந்து கடைசியில் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்சை பார்க்கலாம். ஸோ கீழே மாதிரி தான் நமக்கு டச் ஸ்க்ரீன். ஸோ அதை வந்து நம்ம கிளாஸ் மேலே கிளிக் பண்ணால் நமக்கு அடுத்தது போயிட்டே இருக்கும். பாருங்க, ஸ்டெப்ஸ் இருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணும் அப்படின்னு இருக்கு. ட்ரைனிங் மோட் தனியாக இருக்கு. ஹார்ட் ரேட் சென்சாரும் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கையில் கூட போட்டு பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லைட் கூட எரியுது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் பிளாட்லெட்ஸ், அதுக்கப்புறம் மெசேஜஸ், அப்புறம் மோர் அப்படின்னு இருக்கு. அதை பிடிச்சிட்டு இருந்தா போதும், அந்த மோர்க்குள்ள போயிடும். அதுக்குள்ள நமக்கு ஸ்டாப் வாட்சும் இருக்கு. ஹோல்ட் பண்ணா போதும், அந்த இதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு தடவை கிளிக் பண்ணா ஸ்டாப் வாட்ச் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். திருப்பியும் ஒரு தடவை கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஸ்டாப் வாட்ச் வந்து நின்றுடும். ஸோ ஸ்டாப் வாட்சும் இருக்கு. ஸ்டாப் வாட்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் வேணும் அப்படி கூட.
ஸோ அந்த மோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டாப் வாட்ச் மட்டும் இல்லை நிறையா இருக்குது. ஆக்சுவலி ஃபைன் மை ஃபோன் இருக்குது, ப்ளூடூத் இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லாமே அந்த மோரில் தான் இருக்குது. அப்புறம் பவர் ஆஃப் இருக்குது, அப்புறம் ரீசெட்டும் இருக்குது. ஸோ மோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். வாட்ச் ஃபேஸை நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி எத்தனை வாட்ச் ஃபேஸானாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணால் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வந்து நீங்கள் ரிஜெக்ட் கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹார்ட் ரேட் செக் பண்ணலாம். பாருங்க, ஹார்ட் ரேட் கரெக்டாக ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னோட ஹார்ட் ரேட் மானிட்டர். பின்னாடி லைட் பார்த்தோம்ல, பின்னாடி தான் நமக்கு ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாமே இருக்கு. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து பிளட் ப்ரெஷர் மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கூட நமக்கு மானிட்டர் பண்ணுது. ஹார்ட் ரேட்டும் மானிட்டர் பண்ணுது, நமக்கு பிளட் ப்ரெஷரும் மானிட்டர் பண்ணுது. இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்லெட்ஸ், பிளட்ல இருக்க பிளாட்லெட்ஸ் கூட நமக்கு மானிட்டர் பண்ணுது. ஸோ இந்த 3 சென்சாரும் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரும் இருக்கு, நமக்கு லிஃப்ட் டு வேக்கப் சென்சாரும் இருக்கு. ஸோ நம்ம கையை கீழே வச்சுட்டு சும்மா லிஃப்ட் பண்ணாலே போதும், நம்ம டைம் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அந்த சென்சாரும் இருக்கு, எல்லா சென்சாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஆப்பையே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பை வந்து அந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்க அந்த டிவைஸ் ஆன் பண்ணிட்டு இதுல போயிட்டு அந்த ரிஃப்ரெஷ் பண்ணாலே போதும், ப்ளூடூத் இதுல காட்டும். அந்த ப்ளூடூத் இதுல காமிச்சோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க S2 அப்படின்னு இருக்கு. அந்த S2 போய் நம்ம செலக்ட் பண்ணாலே போதும், டிவைஸ் கனெக்ட் ஆயிடும். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு. பாருங்க, டைமும் இப்போ கரெக்ட் டைமா மாறிடுச்சு. ஸோ ஈஸியா சிங்க் ஆயிடும். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம் தான் சிங்க் பண்றதுலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அலாரம் வைக்கலாம், கால் கனெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி போட்டோ கூட எடுக்கலாம், அந்த மாதிரி ஃபீச்சர் கூட இருக்கு. ஸோ பாருங்க, இது பார்த்தீங்கன்னா சாம்சங் S2 கேர்ல தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து இந்த சீப்பான ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பா ஒரு தனி வீடியோ வேணுமான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா கண்டிப்பா ஃபீச்சரை படி தனியாக வீடியோ பண்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவும் பண்றோம். ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ தான். நீங்கள் இந்த வாட்ச் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1750 rupees தான். உங்களுக்கு கஸ்டம்ஸ் கூட வராது. நீங்கள் பேங்க் யூஸ் பண்ணுங்க, கீழே லிங்க் தரோம். அப்படியே அவங்க ஆப் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஸோ எல்லாத்துக்கும் கீழே லிங்க் தரோம், அதை யூஸ் பண்ணுங்க. சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு எவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். ஆனால் மறக்காம நம்ம கீக்கித்தான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.